18ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 02 பிசியில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்போ சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த பாருங்கள் 88, இந்த 88 அப்படின்ற நம்பர்லேருந்து 38 அப்படின்ற நம்பர் வந்தது. கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 38, இந்த 74ன்ற நம்பர்லேருந்து 97 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இந்த 25லேருந்து 0220 அப்படின்ற நம்பர் வரும்னு சொல்லி இங்கே கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. இந்த இடத்துல எடுக்கும்போது இந்த 84 அப்படின்ற நம்பர் இடத்துல தான் வந்து இந்த 02ன்ற நம்பரை பிசி எடுத்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 84ன்ற நம்பர் இந்த 93உடைய ஃபுல் ஆப்போசிட் இங்கே 84 அப்படின்னு வந்து போச்சு. தண்ணி இப்போ தான் குடிச்சு வச்சோம் பாரு. எங்கேயோ அங்கே தான் கீர்த்தனை வச்சுருந்தா மாதிரி சொம்பு. அதான் இப்போ தான் வச்சுது. அது சுத்தமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கா? இப்படியே உக்காந்துக்கிறியா? லைட் போட்டுன்னு சாப்பிடுங்க. லைட்டு போட்டுன்னு சாப்பிடுங்க. $73 ஏபி, 23 ஏசி, அப்போ 43 பிசி வச்சு 543 அப்படின்ற ஒரு நம்பரு அடிக்கணும். பாருங்கள், கரெக்டாக இருக்கும் பாருங்கள். 5ன்ற நம்பரு முதல்ல சி போர்டு, அடுத்து பாருங்கள் இங்கே பி போர்டு. இப்போ ஏ போர்டுக்கு வரணும். இங்கே 4 கணக்கு பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 8 4 1 2 3 4 5 6 7 நாள் 2 நாள் ஓகேங்களா. இந்த ஒரு 3 நாள் ஓகேங்களா. 3லேருந்து ஒரு 4 நாள் வரைக்குமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிசி 43 வச்சு 543 அப்படின்ற ஒரு நம்பரு ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த 73 23 43 5 5 5ன்னு சொல்லிட்டு ஏ போர்டு வச்சு 543 அப்படின்ற ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது இந்த அதே மாதிரி இந்த 235 அதனுடைய ஆப்போசிட்டு 253. இதில் இன்னொரு நம்பர் ஆப்போசிட் வச்சு கேம் இந்த மாதத்தில் வரும். அதையுமே கவனமாக பார்த்துங்க. இந்த பிசி 02 கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம எடுத்தோம், மிஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது இந்த பிசி 02 நேற்று வரத்துக்கான வாய்ப்பு இருந்துச்சு. நான் வீடியோ போட முடியல, டைமும் கரெக்டாக கிடைக்கல. என்ன அப்படின்னா இதை கவனமாக பார்த்துக்குங்க. எப்போவுமே வந்து இது ரெகுலராக பாஸ் ஆயிரும். இந்த பாருங்கள் 879ன்ற நம்பர் இருக்கு பாருங்கள். அப்படியே 829 இல்லைங்களா. 829க்கு ஏசியில் பாருங்கள் அப்படியே வந்து 879 ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஒரே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இப்போ பாருங்கள் இதில் மறுபடியும் 907ன்ற நம்பரில் மறுபடியும் 2 நம்பர் ஆப்போசிட்டு. பி போர்டு அப்படியே நிற்குது. முதல்ல பி போர்டு மட்டும்தான் ஆப்போசிட்டு ஓகேங்களா. இப்போ பி போர்டு டைரெக்டாக வச்சுட்டு ஏசி ஆப்போசிட்டு ஓகேங்களா. இப்போ எந்த நம்பர் ஆப்போசிட் ஆகுதோ அந்த நம்பரு அப்படியே நிற்கும். எந்த நம்பர் டைரெக்டாக வச்சோ அது கீழே இருக்கிற நம்பர் ஆப்போசிட்டு ஓகேங்களா. புரியுதா? பார்த்துங்க. இதுக்கு முன்னே இதை பார்த்துருப்பீங்களா இல்லை என்னன்னு தெரியல. நானுமே ரொம்ப ஆரம்ப காலத்தில் வீடியோ போடும்போதெல்லாம் அதை சொல்லுவேன். இதில் இந்த மாதிரி கவனமாக நீங்கள் எடுத்திங்கன்னா ஏசி அப்படியே பாஸ் ஆகிரும். இதில் பி போர்டு ஒன்றா மாறும், ஆனால் ஏசி பாஸ் ஆகிரும் ஓகேங்களா. இதில் பாருங்கள் அப்படியே வந்து 829 இந்த 402ன்ற நம்பரு. அதோட இன்னுமே நம்ம குரூப்பில் பாருங்கள், நம்ம குரூப்பில் அருமையாக கெஸ்ஸிங் கொடுத்துருந்தாங்க. இது நம்மளோட டெலிகிராம் குரூப்பு. இதில் பாருங்கள் ஒரு அண்ணன் அருமையாக வந்து ஏபியில் வந்து அந்த 40னுடைய ஆப்போசிட்டு 90னுடைய ஆப்போசிட்டு தான் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் மார்க் பண்ணி போடுற பாருங்கள். அருமையான மெத்தடு, நல்ல மார்க்கிங்கு, எவ்வளோ கிளியராக போட்டிருக்காரு பாருங்கள்.
உண்மையிலேயே நல்ல கெஸ்ஸிங், பாராட்ட வேண்டிய விஷயம். அதோட இன்னொன்று அதே மாதிரி பாருங்கள், இவருமே பாருங்கள், இந்த அண்ணனும் வந்து நல்ல எடுத்திருக்காரு. அதாவது இந்த 740லேருந்து வரணும் 17ஆம் தேதி டேட்டோடு போட்டிருக்காரு பாருங்கள். உண்மையிலேயே நல்ல கெஸ்ஸிங் இது. அதனால் வந்து என்ன பண்ணுங்கன்னா, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. நானுமே வந்து சில விஷயங்கள மிஸ் பண்ணாலுமே நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க வந்து கரெக்டாக அதை வாட்ச் பண்ணுறாங்க, கெஸ்ஸிங் போடுறாங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 740லேருந்து எப்படி வரும் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் போட்டிருக்காரு. அந்த 740 தான் ரிசல்ட்டே. ஓகேங்களா. ரிசல்ட் அதுதான். அதோட இன்னொரு வந்து இந்த க்ளூ வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் இது வந்து ஏபியில் 40னுடைய நம்பர் தான் வரும் அப்படின்னு போட்டாச்சு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த நம்பரே மேட்ச் பண்ணிட்டா, இந்த 6740 மேட்ச் பண்ணால் கண்டிப்பாக 3Dயே வந்து வின்னிங்கு எடுக்கலாம். அதனால் குரூப்பில் மேக்ஸிமம் ஜாயின் பண்ண பாருங்கள். அதில் பாருங்கள், இன்னொரு க்ளூ கிடைக்குது. இந்த 235னுடைய 253னுடைய ஆப்போசிட்டு வரத்துக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு க்ளூவை பாருங்கள். 523, 280 மேக்ஸிமம் இது எல்லாருமே பார்த்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 523லேருந்து பாருங்கள், 2 நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டு வந்திருக்கு. மறுபடியும் அந்த 280ன்ற நம்பர்லேருந்து மறுபடியும் வந்து 2 நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டு கேமில் வந்திருக்கு. இப்போ திரும்பவும் வந்து இதில் 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி கேம் வந்துச்சு அப்படின்னா இந்த 235னுடைய நம்பரு கேமில் கரெக்டாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. சரி, அந்த மாதிரி மெத்தடையும் பார்த்து வச்சுங்க. இப்போது இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த நம்பர் பாருங்கள், 777 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ இந்த 77ன்ற நம்பரு கரெக்டாக இங்கே 2 திரும்பவும் வந்து சி போர்டு 2 வரத்துக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அப்படி சி போர்டு 2 வந்துருச்சு அப்படின்னா, இப்போ இந்த மெத்தட் 3ஆவது சான்ஸு போகிறது இல்லை. ஒருவேளை நம்ம லக்கு 3ஆவது சான்ஸ் வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லது. 82 அப்படின்ற நம்பர் 87லேருந்து வந்திருக்கு. 90 அப்படின்ற நம்பரு 40 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த 16ன்ற நம்பரு ஒருவேளை திரும்பி வைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்திங்கன்னா பி போர்டு ஆப்போசிட்டு, அப்புறம் ஏ போர்டு ஆப்போசிட்டு. இப்போ ஏபியை அப்படியே திருப்பி வச்சுன்னு வைங்க, என்ன வரும் அப்படின்னா 612 அப்படின்ற நம்பரு வரணும். ஓகேங்களா. 612. ஸோ போன மாதத்தில் ஒரு 613 இருக்குது. 612மே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 612 வந்துச்சு. அப்போ இந்த 612 அப்படின்ற நம்பரு ஒருவேளை 2 நம்பர் ஆப்போசிட் ஆகி வந்துச்சு அப்படின்னா 112 அப்படின்ற நம்பரோ இல்லைன்னா 662 அப்படின்ற நம்பரோ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த நம்பரை ஃபுல் ஆப்போசிட் ஏபி வச்சுருங்க. 4 நம்பர் தான் வரும். சி போர்டு 2 வச்சுருங்க. ஓகேங்களா. 112, 162, 662 அந்த மாதிரி 4 நம்பர் வரும். அது ஏபி வந்து திருப்பி வச்சுருங்க. ஓகேங்களா. ஏபியில் வர நம்பரை திருப்பி வச்சு சி போர்டு 2 வச்சு இந்த நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள். 3ஆவது சான்ஸ் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அதோட இந்த இடத்துல பாருங்கள், இந்த 74 அப்படின்ற நம்பர் இங்கே 29, இந்த 20ன்ற நம்பரு 02ன்னு இருக்குது. ஒரு நம்பர் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்புறம் இந்த 91 அப்படின்ற நம்பர் நீங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 91 நம்பரு இது ஒரு 3-4 பேட்டர்னில் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பாருங்களேன், 20ன்ற நம்பருக்கு 70 அப்படின்ற நம்பர் இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த 91க்கு இங்கே பாருங்கள் 19ன்ற நம்பர் இருக்குது. அப்புறம் இந்த கேப்பில் இருக்கிற 74ன்ற நம்பருக்கு 24 அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இன்னுமே ஒரு 2-3 இடத்துல இந்த மேட்ச் ஆகுது. நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா இந்த சார்ட்டை வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன வருது அப்படின்னா, இந்த 91னுடைய ஆப்போசிட்டு பிசி வருது. 91னுடைய ஆப்போசிட்டு அப்படி 91னுடைய ஆப்போசிட்டு பிசி வருமானால் ஒருவேளை 14 அப்படின்ற நம்பரு அடிக்கலாம். பிசி 14 அப்படின்ற நம்பரு அடிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா ஃபுல் ஆப்போசிட்டு தான் வர மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 96 இருக்குது, இங்கே 19 இருக்குது. இந்த 19 தான் 41 இல்லைன்னா 14 அப்படின்னு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதோட இங்கே இந்த 523னுடைய ஆப்போசிட்டெல்லாம் கேமில் வருது அப்படின்றதுக்காக தான் இதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த 280னுடைய ஆப்போசிட்டு கேமில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவுமே பார்த்துருங்க.
இந்த பாருங்கள் 35ன்ற நம்பரு இங்கே பாருங்கள். இந்த 92ன்ற நம்பருக்கு 29 இங்கே வந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. 07ன்ற நம்பருக்கு 02 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ இங்கே அப்படியே 29 திரும்பி வந்துடுச்சு. இங்கே வந்து 02 டைரெக்டாக ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்துடுச்சு. இங்கே வந்து 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இங்கே 92க்கு 29 இங்கே பார்த்துங்க. இங்கே கீழே 02 இருக்குது பாருங்கள் பிசி. அந்த 02 அப்படியே வந்து இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இப்போ இது 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி வச்சுட்டா 08 பிசி 08 அப்படின்ற ஒரு நம்பரு அடிக்கலாம். ஓகேங்களா? பிசி 08 அடிக்கலாம். இந்த இடத்துல பார்த்துங்க, இந்த 29 70 74 அப்படின்ற நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 29 70 74க்கு பிசி 70 20 இந்த மாதிரி செட்டு வரும்போது அதனுடைய ஆப்போசிட் நம்பர் அப்படியே பிசியில் இறங்கணும். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 29ன்ற நம்பர் டைரெக்டாக 29 பிசி வந்தது. அந்த 70ன்ற நம்பர் 02 அப்படின்னு நம்பர் அடிச்சுது. அது ஏபிலுமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏபிலுமே கரெக்டாக அதே பேட்டர்னாக தான் இருக்கும். 92 57 47 29 70 74 ஏபியில் கரெக்டாக இருக்கும். பிசிலுமே அதே பேட்டர்ன் அப்படியே இருக்கும். அதனால் அதனுடைய ஆப்போசிட்டாக அப்படியே வந்து கீழே 474 நம்பர் அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டுருக்கோம். இப்போ அதே மாதிரி 29 02 ஓகேங்களா? 29 பிசிக்கு வந்து 74ன்ற நம்பரை மேட்ச் பண்ணணும் நம்ம. 74ன்ற நம்பருக்கு தான் ஃபுல் ஆப்போசிட்டு 29 ஓகேங்களா? இப்போ எப்படி பார்த்தாலும் ஒன்று தான். 70ன்ற நம்பருக்கு 02. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருந்து இருக்கிற அந்த நம்பர் அப்படியே 29னுடைய ஆப்போசிட் போட்டிங்கன்னா 74 தான். ஸோ 74 பிசியில் வரலாம். ஓகேங்களா? 74ன்ற நம்பர் டைரெக்டாக அப்படியே வந்து வரலாம். இல்லைன்னா அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 42ன்ற நம்பருமே வரலாம். இப்போ 42 ஒரு நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால் 42ன்ற நம்பருமே பிசியில் வரலாம். இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இது பேட்டர்னெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 08 அப்படியுமே பிசி வரலாம். அப்படி 08ன்ற நம்பர் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒருவேளை 708ன்ற நம்பரே அடிக்கலாம். ஏன்னா இந்த 753லேருந்து 2 நம்பர் ஆப்போசிட் ஆகணும். பாருங்கள் 280. இப்போ இங்கே பாருங்கள் 523ன்ற நம்பருக்கு 53 அப்படியே வச்சு 7 ஆப்போசிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ 80ன்ற நம்பர் பிசி நம்ம மேட்ச் பண்ணையில் இந்த 2ன்ற நம்பர் 7 அப்படின்னு வரலாம். ஏன்னா இங்கே 2ன்ற நம்பர் தான் இங்கே 7ஆக வந்திருக்கு. அப்போ திரும்பவும் வந்து இந்த 2ன்ற நம்பர் இங்கே 7 வந்துச்சு அப்படின்னா 708ன்ற நம்பரு டைரெக்டாக அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த 19னுடைய ஆப்போசிட் பிசி வரும்போது 1441 பிசி வரணும். 1441 பிசி வரணும். 162ன்ற நம்பரு அடிக்கலாம். இல்லைன்னா 662ன்ற நம்பர் அடிக்கலாம். இந்த மெத்தடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரெண்டாவது இந்த 42 ஏசி வச்சு பாருங்கள். இந்த பாருங்கள் 42 ஒன்று வந்திருக்கு. அடுத்து 412 வந்திருக்கு. 432 வந்திருக்கு. இப்போ 402ன்ற நம்பர் வந்திருக்கு. இது இடையில் ஒரு 422ன்ற ஒரு நம்பர் குறையுது. ஒரு 2 மாதத்துக்குள்ளே 422 அப்படின்ற ஒரு நம்பர் வரலாம். அந்த 422 நம்பர் வரத்துக்கான குழு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் 424 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. 922 2 முறை இருக்குது. ஸோ அதனால் கேமில் சீக்கிரத்தில் ஒரு 422 அப்படின்ற ஒரு நம்பர் வரலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க 422 ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நாம் இதில் என்னென்ன எடுத்துருக்கோன்ற மெத்தடெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்னுடைய கெஸ்ஸிங் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, இதை பார்த்துக்குங்க. இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 92 அப்படின்ற நம்பரு பிசியில் 29 அது டைரெக்டாக வந்துருச்சு. மேலே 70 அப்படின்ற நம்பரு 02 அப்படின்னு திரும்பியிருக்கு. ஸோ திரும்பவும் 2-7 கேமில் பி இல்லை சி போர்டில் 7-2 அப்படின்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 முறை இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா இந்த 70ன்ற நம்பருக்கு 75 மேட்ச் ஆகிருக்கு. 92ன்ற நம்பருக்கு 24 மேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா? 70 92ன்ற நம்பருக்கு. இந்த 73ன்ற நம்பருக்கு இங்கே 28 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு.
அப்படி பார்க்கும்போது இந்த பிசியில் 2902 அப்படின்னு வரும்போது 78 அப்படின்ற நம்பர் டைரெக்டாக பிசி அடிக்கலாம். ஒரு 78 பிசி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். போன மாதத்துலேருந்து 78 ஒரு பிசி வரணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு வேளை 078ன்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 753 ஆப்போசிட்டை தான் நம்ம பிளான் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது 078 அப்படின்னுமே வரலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பாருங்கள், இந்த 73, இங்கே ஒரு 28, இங்கே ஒரு 78 அப்படின்ற நம்பரு பிசி வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த பேட்டர்னு ஓரளவுக்கு மேட்ச் ஆகலாம். எப்படி மேட்ச் ஆகலான்னா, இங்கே பாருங்கள் 74 இருக்குது, இங்கே ஒரு 29, அதுக்கு ஃபுல் ஆப்போசிட் ஆயிடுச்சு. இந்த 75ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் 02 வந்துருச்சு. இந்த பேட்டர்ன் எப்படி வரும்னா, இந்த 650 அப்படின்றத விட இந்த 27ன்ற நம்பருக்கு தான் போகும். அப்படி 27ன்ற நம்பர் போச்சு அப்படின்னா, இங்கே 777 அப்படின்னு இருக்குது, இங்கே 222 அப்படின்னு வரலாம். இங்கே பாருங்கள், முதல்ல வந்து 7 பி போர்டு, இங்கே 2 பி போர்டு, அப்புறம் 2 7மே வந்து சி போர்டு, இங்கே 2 2மே சி போர்டு. அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா ஆப்போசிட் ஆகணும் நம்பரு. என்ன ஆப்போசிட் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த 4 ஆப்போசிட் ஆகிருக்கு, இந்த 5 ஆப்போசிட் ஆகிருக்கு. அப்போ இந்த 2 ஆப்போசிட் ஆகணும். ஏன் அப்படின்னா, முதல்ல 2 2 2ன்ற நம்பர் அப்படியே வச்சிடணும். இப்போ 29க்கு இந்த 74, இந்த 75க்கு திரும்பியிருக்கு கேமு. அப்போ பார்க்கும்போது இந்த 72 22 அப்படின்ற பிசி அடிக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா 72 27 பிசி ஆப்போசிட் நம்பர் 4 நம்பர் தான். 27க்கு 72, 77 22 அவ்வளோதான். ஸோ இந்த 2 மெத்தடை ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேயுமே பாருங்கள் 42 77 22 அப்படின்ற நம்பரு ஏபிலுமே மேட்ச் ஆகுது. நாம் இதை பிசியில் இந்த மெத்தட் எடுத்தோம். இந்த மெத்தட் அப்படியே வந்து ஒருவேளை இதுலையுமே பாஸ் ஆகலாம் பிசியில். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், இந்த நம்பரு ஏற்கனவே நம்ம அந்த பார்த்த மெத்தடு. ஸோ இதுவுமே மேட்ச் பண்ணி கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். பாருங்கள், 708 078 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கேன். பிசியில் 77 22. ஒருவேளை அது 72 27மே ஒரு செட்டு வாய்ப்பு இருந்தால் வச்சு பாருங்கள். பிசியில் 78ன்ற நம்பரு 08, இல்லை 08மே பிசி எடுத்திருக்கு. இங்கே எழுதலை, இருந்தாலும் நான் சொல்லியிருக்கிறதுனால அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. பாருங்கள், கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாய்ப்பு இருக்குமானால் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.